ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது சிட்பி பேங்க் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சிட்பி பேங்க் இருக்கு பாருங்க, ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நவம்பர் 8, 2024 டிசம்பர் 2, 2024 வரைக்கும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க டென்டேட்டிவாக. அப்போ தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. நெக்ஸ்ட்டு பதவி பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஏ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேனேஜரில் கிரேட் பி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஏவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சேலரி கொடுத்துருக்காங்கன்னா 44,500 ஸ்டார்டிங் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொத்தமாக 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 50 வேகன்சி ரிசர்வேஷன் படி பிரிச்சிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேனேஜர் கிரேட் பியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் மற்றும் ஸ்பெஷல் ஸ்ட்ரீம்லேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி 55,500 ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் ஜென்ரலில் 10 வேகன்சியும், லீகலில் 6 வேகன்சியும், ஐடியில் 6 வேகன்சியும், டோட்டலாக 22 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமே அந்த நோட்டிஃபிகேஷனில் 72 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோம் பாருங்க, ஆஃபீஸர் கிரேடுக்கு 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கிரேட் பியை பொறுத்த வரைக்கும் 25 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதை தவிர்த்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. SC/ST அதிகபட்சமாக 5 இயர் வரையும் அப்ளை பண்ணலாம். OBC NCயில் பார்த்தா 3 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த கட்டமாக கல்வி தகுதி. ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஏ ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி கிராஜுவேட்டில் காமர்ஸ் முடித்தவங்க, எக்கனாமிக்கல் முடித்தவங்க, மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது கம்பெனி செக்ரட்டரி முடித்தவங்க, CMA முடித்தவங்க, ICWA முடித்தவங்க, CFA முடித்தவங்க, CA முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, அதையும் செக் பண்ணி பார்த்தேன். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த கட்டமாக அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மேனேஜர் கிரேட் பி ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் இனி கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. லீகல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி இன் லா முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஐடியை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரின்னு இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. டெக்னாலஜி இன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கல்வி தகுதி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்த கட்டமாக ஜாப் நேச்சர், உங்களுக்கான ஜாப் எப்படி இருக்க போது அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாம் இருக்க போது, phase 1 phase 2 எக்ஸாம் 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. phase 3 பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ வைக்கிறாங்க, அதை வச்சு தான் சைட் பண்ணுறாங்க. phase 1 பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 200 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 200 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது. அதுக்கப்புறம் phase 2 பொறுத்த வரைக்கும் அதில் குவாலிஃபை ஆகிறவங்க பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 2 பேப்பரை வைக்கிறாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்க போது. இதை வச்சு தான் அவங்களை செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு எவ்வளோ நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. SC/ST PW கேட்டகரியை பார்த்தீங்கன்னா 125 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். மீதி இருக்காங்க பாருங்கள், நீங்கள் 1100 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பம் தகுதி இருக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டர் தமிழகத்தில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி போன்ற இடங்கள் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. அங்கே தான் போய்ட்டு உங்களுக்கான எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.